ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் அன்னைக்கு நானி நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன சூர்யா சாட்டர்டே மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ நானி சின்ன பையனாக இருக்கும்போதே ரொம்ப கோபப்படுற ஆளாக இருக்காரு. அந்த கோபத்தால் அவர் நிறைய பேரை அடிச்சுட்டே இருக்காரு. நானியோட அத்தை பொண்ணுக்கு நானியை பார்த்தாலே ரொம்ப பயம் வருது. ஹீரோனோட அப்பா அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறதுனால நானியோட அம்மா அவரை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நானியோட அம்மா ஹீரோனியையும் அவங்க அம்மாவையும் வேற இடத்துக்கு சேஃபாக அனுப்பி வச்சிருந்தாங்க. நானியோட கோபம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க, உன்னோட கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி எல்லா நாளும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த சமயம் நானியோட அம்மா இறந்து போயிருந்தாங்க. இதனால நானி சனிக்கிழமை மட்டும் கோபத்தை வெளிப்படுத்திருந்தாரு. எஜ்ஜ சூர்யா போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. இவரோட அண்ணன் ஒரு அரசியல் தலைவராக இருக்காரு. எஜ்ஜ சூர்யாவுக்கும் அவரோட அண்ணனுக்கும் ஒரு இட பிரச்சனை இருக்கு. அந்த இட பிரச்சனையால எஜ்ஜ சூர்யா கோவப்படுற நேரம்லாம் பக்கத்து ஊரை சேர்ந்த ஏழை மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் எஜ்ஜ சூர்யாவுக்கும் நானிக்கும் மோதல் ஏற்படுது. இவங்களோட மோதல் என்னாச்சு, நானி தன்னோட அத்தை பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசியா நானியோட சனிக்கிழமை அவதாரம் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை மாஸ் கமர்ஷியல் மூவிக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. ஹீரோவான நானி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் எஜ்ஜ சூர்யாவோட ஆக்டிங் தான். அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருக்காரு. எஜ்ஜ சூர்யாவோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. எஜ்ஜ சூர்யாவோட அண்ணனா நடிச்ச முரளி சர்மாவும் பிரமாதமா நடிச்சிருக்காரு. அவரோட ராங் ஜட்ஜ்மெண்ட் சீன்ஸ் எல்லாமே செம காமெடியா இருக்கு. படத்தோட ஹீரோனி பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடிட்டு போற நார்மல் ஹீரோனியா இல்லாம கதைக்கான ஹீரோனியா சட்டில்டா நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்ச மற்ற எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை எந்த குறையும் இல்லாம சூப்பரா பண்ணிருக்காங்க. எஜ்ஜ சூர்யாவை நானி பார்ல வச்சு அடிச்சிருப்பாரு. அதை மறைக்கிறதுக்காக நானி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்துல உள்ள காமெடி ஹியூமர் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல உள்ள ஒரு சில எமோஷன் சீன்ஸ் நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்துல உள்ள சண்டை காட்சி அதிரடியா இருக்கு. ஜாக்ஸ் பேஜோட மியூசிக் படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட டியூரேஷனை 3 மணி நேரத்துக்கிட்ட ஜவ்வால் வச்சிருக்காங்க. படத்துல லாஜிக்ங்கிறது சுத்தமாவே இல்ல. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால அதுவே போரிங்கா மாறிடுது. படத்தோட கதை பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா இருக்கு. படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. படத்தோட லாஸ்ட் ஃபைட்ல நிறைய கான்வர்சேஷன் நடக்கும். அதெல்லாம் நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. இந்த படத்தை விவேக் ஆத்ரேயா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நானி, எஜ்ஜ சூர்யா, சாய்குமார், பிரியங்கா மோகன், முரளி சர்மா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான மாஸ் கமர்ஷியல் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.